தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் அடிப்படையில் ஆட்சி அமைக்க முன்னால் அனுமதி கோரினருக்கு அனுமதி கொடுத்துட்டு அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் அடுத்து உள்ள எண்ணிக்கையின் அடிப்படையில் மற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம். ஆனால் முதலில் அதிக எண்ணிக்கையில் பெற்ற கட்சியை அழைக்காமல் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு கருத்து மக்களுடைய நிலை வருகிறது. அதிமுகவுக்கு ஒரே ஒரு கொள்கை தான், அது திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு கொள்கை. எனவே எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை ஆதரிப்பதோ, திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆதரிப்பதோ என்பது மக்கள் மன்றத்தில் அல்ல, கொள்கை அடிப்படையில் இருவருமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு கொள்கையுடைய கட்சிகள். இது விவாத பொருளாக மட்டுமே தான் பார்க்கப்படுகிறது ஒழிய இது எந்த காலத்திலும் சாத்தியமில்லாத ஒரு நிலைப்பாடு. எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது கடினம். SMK ரவி.